ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல போட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கன்டென்ட் வந்து வேற யாராவது வந்து ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கன்டென்ட்ட காப்பி பண்ணி அவருடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்பிரஸ்ல போட்டிருந்தாங்கன்னா, அது எப்படி நீங்க வந்து காப்பிரைட் வந்து கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கன்டென்ட் எடுத்து வேற யாராவது ஒரு வெப்சைட்ல வந்து காப்பி பண்ணி போட்டு, ஸோ அதன் மூலியமா அவங்க வெப்சைட் மூலியமா ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில அந்த கன்டென்ட்க்கு நீங்க வந்து காப்பிரைட் கிளைம் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளாக்கர்ல குறிப்பிட்ட இந்த போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரிஜினல் போஸ்ட். ஸோ இதே போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பெர்சன் வந்து அவருடைய வெப்சைட்ல வந்து காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டோட யூஆர்எல் லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல வந்து இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அந்த யூஆர்எல் இந்த இடத்துல நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணியிருக்க யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பீடு பை தேர்ட் பெர்சன். அதாவது என்னுடைய கண்டென்ட்டை வந்து அவருடைய வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் லிங்க்கை தான் இந்த இடத்துல வந்து நான் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து கூகுள் சர்ச் போயிருங்க. ஸோ இதில் போயிட்டு ரிமூவ் கண்டென்ட் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் கண்டென்ட் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஜ் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய கண்டென்ட்ட காப்பி பண்ண அந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிளாக்கரா அல்லது வேர்ட்பிரஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மறுபடியும் கூகுள் வந்து போயிருங்க. ஸோ கூகுள் போனதுக்கப்புறம் ஹூ இஸ் ஹோஸ்டிங் திஸ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2வது ஒரு வெப்சைட் வந்து இருக்கும். hostadvice.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ உங்களுடைய கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி போட்டிருக்க அந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்னுடைய வெப்சைட்டை நான் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து டைப் த டொமைன் ஹியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைன் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அந்த யூஆர்எல், அதாவது உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டிருக்க அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஹோஸ்டிங்கில் வந்து இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரா அல்லது வந்து வேர்ட்பிரஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டும். நேம் சர்வர் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ghs.google.com அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பிளாக்கர். ஸோ வேர்ட்பிரஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து இந்த பேஜ் வந்து போயிடுவோம். ரிமூவிங் கண்டென்ட் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிளாக்கர்/பிளாக் ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெப்சைட் வந்து பிளாக்கர், புரியுதுங்களா? ஸோ அந்த பேஜ் இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் எ லீகல் இஷ்யூ தட் இஸ் நாட் மென்ஷன் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்பிரஸ் இந்த ஆப்ஷன் வந்து போயிடுவோம். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் வந்து கூகுள் சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரு சேம் ஆப்ஷன் தான் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேர்ட்பிரஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் எ லீகல் இஷ்யூ தட் இஸ் நாட் மென்ஷன் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ இந்த பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாக்கர் பேஜ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் லீகல் இஷ்யூ தட் இன்வால்வ் தட் ரிமூவல் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே இந்த வேர்ட்பிரஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் இதில் வந்து அதர் லீகல் இஷ்யூ தட் இன்வால்வ் த ரிமூவல் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேஜில் வந்து மட்டும் உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஃபார்ம் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த கண்ட்ரியோட நேம் இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் லீகல் நேம் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ஐடியில் வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் லீகல் நேம், புரியுதுங்களா? உங்களுடைய வெப்சைட் நேம்லாம் கிடையாது. உங்களுடைய ரியல் நேம் என்னவோ அந்த நேம் வந்து இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து டெமோக்காக பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட வெப்சைட் நேம் வந்து போட்டுக்கிறேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து ஒரு கம்பெனி நேமில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கம்பெனி நேம் கொடுங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண அவசியம் வந்து கிடையாது. ஸோ அது கீழே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்பிரஸ் நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்களா, ஸோ அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அல்லீஜலி இன்ஃபரிங் யூஆர்எல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி வேற ஒரு வெப்சைட் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து
காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. புரியுதுங்களா? ஸோ 2வது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும். என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட கண்டென்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்னதாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து எனக்கு கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ this website person copied whole content from my வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்னும் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 லைன் அல்லது 3 லைன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல், அதாவது உங்களுடைய வெப்சைட் யூஆர்எல்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கண்டென்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி போட்டுறேன். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லீஜர்லி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஃபரிங் லிங்க் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ண இந்த தேர்ட் பர்சனோட வெப்சைட்டோட யூஆர்எல். புரியுதுங்களா? ஸோ அந்த தேர்ட் பர்சன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி ஒரு போஸ்ட் வந்து போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டோட யூஆர்எல் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே போஸ்ட்டு நீங்கள் வந்து லீகலாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து கீழே வந்து போட்டுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீஸ் செக் டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து, அதாவது உங்களுடைய பேர் இந்த இடத்துல வந்து எழுதிருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணாலே போதும். புரியுதுங்களா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீகலாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து 100% கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ண அந்த தேர்ட் பார்ட்டி பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கண்டென்ட் வந்து லீகலாக உங்களுக்கு வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து யாராவது காப்பி பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து போட்டுருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து காப்பி வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டு அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காப்பிரைட் கிளைம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.